வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அனிமல் வேர்ல்ட பத்தி ஒரு சின்ன தகவல் பார்ப்போம். அதாவது யானைகளை பத்தி. யானைகளை பத்தி பல தகவல்கள் நம்ம பார்த்து பார்த்து பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலி இந்த இதெல்லாம் நான் போன ஒரு சேனல் வச்சிருந்தேன். தமிழன் என்னும் நான் விளாக்ஸ்ன்னு சொல்லி. அது ஆக்சுவலி அழிஞ்சிருச்சு. தவறுதலாக அழிஞ்சிருச்சு. நான் வேற ஒரு சேனல டெலிட் செய்ய போய் அது அழிஞ்சுச்சு. அதனால மறுபடியும் இத வேற ஒரு விதத்தில நான் இந்த வீடியோக்கள்லாம் திரும்ப மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லேர்னிங் பர்ப்பஸ்க்காக சில பேருக்கு இது பயன்படலாம். அதனால சொல்லிட்டு இருக்கேன். சில சமயம் செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒற்றை காட்டு யானைகள் திரியுது அப்படின்னு. பொதுவா நீங்க யானைகளோட வாழ்வியல பார்த்தீங்கன்னா, யானைகள் கூட்டமாக வாழக்கூடியது. மனிதர்கள் மாதிரியே ஒரு சமூகமா வாழக்கூடியது. ஒவ்வொரு கூட்டமும் இருக்கும். அது பெரிய 50, 60 யானைகள் கூட இருக்கும் அந்த கூட்டத்துல. அந்த கூட்டத்திலிருந்து அப்புறம் எப்படி இந்த ஒற்றை யானைகள் மட்டும் எப்படி தனியா பிரிஞ்சு வந்துருது? அது பெரும்பாலும் பெரும்பாலும் கிடையாது. ஆண் யானைகள் தான். தவறுதலாக சில கூட்டத்தை விட்டு குட்டி யானைகள், பெண் யானைகள் பிரிந்து போனா தான், வழி தெரியாம போனா தான் அது பெண்ணா இருக்குமே ஒழிய, எல்லாமே ஆண் யானைகளா தான் இருக்கும். அதுவும் வயசுக்கு வந்த ஆண் யானைகளா இருக்கும். இது எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு யானை கூட்டத்தை வழிநடத்தி செல்வது ஒரு முதிர்ந்த யானை, மூத்த யானை. வயதில் முதிர்ந்த பெண் யானை. அதுதான் மெயினா இங்க பார்க்கணும். ஆண் யானை கிடையாது. பெண் யானை தான் ஒரு கூட்டத்தை வழிநடத்தும். இது உலகம் எங்கும் உள்ள யானை கூட்டங்களின் நியம். அதாவது ரூல்ஸ், அது இயற்கை அப்படிதான் வச்சிருக்காது. பெண் யானைகள் தான் அந்த கூட்டத்தை வழிநடத்தும். வயதில் முதிர்ந்த அதோட சொல்படி தான் எல்லாமே கேட்குங்க. அது 40 யானை கூட்டையாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, 50, 60 வரைக்கும் இங்கே இருக்கக்கூடியது. நம்ம சொன்ன மாதிரி அந்த கூட்டங்கள் பெண் யானை தலைவி என்ன சொல்லுதோ அதுக்கு அந்த தலைவிக்கு எல்லா நாலேஜுமே இருக்கும். அந்த வயது முதிர்ச்சி காரணமாக எங்கே நல்ல தண்ணி கிடைக்கிது, எங்கே அரைமுறை நல்ல தண்ணி கிடைக்கிது, எந்த தண்ணி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கோடை காலத்தில் அது எந்த சைடு தண்ணீருக்காக போக வேண்டும், எங்கே ஆகாரம் நல்லா இருக்குது, எங்கே குன்று உண்ணிகள் அதிகமாக வாழுது, எங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்க, எந்த பகுதியில் காட்டு ஓரத்தில் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெண் யானைக்கு நல்லா இருக்கும். அது இந்த இந்த மாதிரி போகிற போக்கிலேயே மற்ற யானைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும். அது இப்போ அடுத்த பெண் யானைகள்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கும் அதுகளும் கற்றுக்கொண்டே வரும் இதில் என்னன்னு. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். எப்படி அந்த யானைகள் தனிப்பட்ட யானைகள் தனித்து விடப்படுகின்றன, ஏன் தனியாக போகுது அப்படின்னு. இந்த யானை கூட்டத்தில் என்னன்னா, ஒரு ஆண் யானை வயதிற்கு வந்தவுடன் என்ன ஆகுதுன்னா, அதோட டெஸ்டாஸ்டரோன் லெவல் மிக அதிகமாகிவிடும். ஸோ அது இணை சேர்க்கை செய்கிறதுக்காக அது தயாராகிடும். ஸோ தன் கூட்டத்தில் உள்ள பெண் யானைகள் கூட அது இணை சேர்க்கை செய்யக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிறவங்க பூராமே அதோட கூட இருக்கிற பிறந்த குட்டிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். மனிதர்கள் மாதிரி தான். எப்படி நம்ம மனித இனத்திலிருந்து வேற இடத்தில் பெண்களை கட்டி கொடுக்குறோமோ, வெளி இடத்துல கட்டி கொடுக்குறோமோ, ஆண்களுக்கு வெளி இடத்திலிருந்து பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், திருமணம் செய்து கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த ஆண் யானைகளை அது பிரித்து விடும். வேற கூட்டத்தோட பெண் யானைகளோட இணை செய்கிறதுக்கு. இல்லை, இன்னொரு காரணம் என்னவென்றால், தன் கூட்டத்தில் உள்ள குட்டி யானைகளுக்கும் மற்ற ஒரு மீடியம் சைஸ்ட் யானைகள்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. டெஸ்டோஸ்டரோன் லெவல் இருக்கும்போது இதுக்கு மஸ்த் என்று ஒன்று விடும். அதோட காது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் காதுக்கு பக்கத்தில். அதில் ஒரு திரவம் வடியும். அது வடிஞ்சு அந்த திரவம் வடிஞ்சாலே அது அந்த டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்ப கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது கிட்டத்தட்ட சில சமயம் வாயில் போயிடும். மிகவும் கசப்பான ஒரு திரவம் அது. அது அது அதுவும் போன பிறகு அது ரொம்பவும் மூர்க்கத்தனமாக ஆகிவிடும். அது யானை குட்டிகளை கொல்ல வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய யானைகளையும் மோதி அது கொன்றும், தந்தத்தால் குத்தியை கொன்றும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த பெண் யானையை என்ன செய்யும்னா, அந்த ஆண் யானையை பிரித்து விடும். ஆண் யானையை மட்டும்தான் பிரிக்கும். பெண் யானை அந்த வயசுக்கு வந்தால் அதெல்லாம் பிரிக்காது. ஏன்னா பெண் யானை அந்த மாதிரி நடந்திருக்காது. அதுக்கு டெஸ்டோஸ்டரோன் லெவல்லாம் அந்த லெவலுக்கு கூடினாலும் இது ஆண் யானை செய்கிற அந்த இதை அது செய்யாது. பெண் யானைக்கு டெஸ்டோஸ்டரோன் கூட்டுறது கிடையாது. அந்த வயசுக்கு வந்தாலும் அது இந்த மாதிரியான ஒரு அட்டூழியங்களை செய்யாது. ஆண் யானை செய்கிற அளவுக்கு. ஏன்னா அது அதோட இயற்கை. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த பிரிந்த யானை கூட்டத்திலேருந்து திடீர்னு ஒரு ஆண் யானையை வயசுக்கு கூடயே தன் அம்மா அப்பா அப்பா சில சமயம் தான் எங்கள் அப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அம்மா, அத்தை, சின்னம்மா இந்த மாதிரியான பெண் யானைகளாக தான் இருக்கும் மேக்சிமம்.
ஏன்னா இல்லைன்னா வயதுக்கு வராத ஆண் யானைகள் இருக்கும். ஸோ அப்பா வந்து அது வெளியிலேருந்து தான் வரக்கூடிய இது மாதிரி தான் இருக்கும் அதோட சமூக இது. ஸோ இந்த இவங்களோடலாம் இருந்துட்டு திடீர்னு வந்து அது கூட்டத்திலேருந்து புறக்கணிக்கப்படும்போது அது மிகவும் மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாகுது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இனச்சேர்க்கையோட வெறியும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அது வந்து யார வேணாலும் கொன்றும், எந்த மிருகத்த வேணாலும் அட்டாக் பண்ணும். ஆனா அதே நேரத்தில அது வந்து பெண் யானையின் வேற ஒரு பெண் யானையோட இன சேர்க்கைக்காக அது வந்து அலைந்து கொண்டிருக்கும். இந்த பெண் யானையும் வயதுக்கு வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் லோ ஃப்ரீக்வென்சிஸ், ஹை ஃப்ரீக்வென்சி சவுண்டுன்னு சொல்லுவாங்க அது. அந்த ஹை ஃப்ரீக்வென்சி சவுண்ட் வந்து இல்ல லோ ஃப்ரீக்வென்சி சவுண்ட் வந்து அது வந்து வெளியிடும். நம்மனால வந்து கேட்க முடியாது. நம்மனால வந்து ஒரு 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ உள்ளத கேட்க முடியாது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல உள்ளதையும் நம்மனால கேட்க முடியாது. ஸோ இதோடைய அந்த சப்தத்தை வந்து அந்த ஆண் யானைகள் மட்டுமே கேட்கும். பெண் யானைகள் எழுப்பும் இந்த சப்தம் வந்து அ ஆண் யானைகள் வந்து கிலோமீட்டர் கணக்குல போகும் இது. ஸோ அதை தேடி வந்து இந்த ஆண் யானைகள் எல்லாமே வரும். கூட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பல கூட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஆண் யானைகள் வந்து இந்த பெண் யானையை வந்து தேடி வரும். தேடி வந்துட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அங்க திரும்ப ஒரு காம்படிஷன் உண்டாகுது சண்டை. அதில் வந்து எந்த ஆண் யானை ஜெயிக்கிறதோ, அது வந்து இன சேர்க்கைக்கு சரியா ரெடியாகிறது. அதுவரைக்கும் இது வந்து அப்படியே வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கும். போட்டு எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து காட்டில் வந்து சில சமயம் வந்து ஒற்றை காட்டு யானைகளை வந்து நாம் பார்க்க முடிகிறது. அது வந்து இந்த மாதிரி ஒரு இதில வந்து செயல்களில் வந்து ஈடுபடுகிறது. சரியா? யானைகளை பற்றி இல்ல இன்னொரு வேற ஏதாவது ஒரு தகவலை உபயோகமான தகவலை பற்றி இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.